அம்மா திவ்யா, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வெளியில போனா கார் எடுத்துக்கிட்டு போமான்னு. இப்படியா மழையில நனைஞ்சு வர்றது? தெரியாம செஞ்சுட்டேன், தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க டாடி. அதுக்கு இல்லம்மா, உடம்புக்கு ஏதாச்சும் வந்துட்டா போமா, வேற ட்ரெஸ் மாத்திக்கமா. பாஸ்கர், இந்த இடி மின்னல்ல எங்கடா சொல்லாம கொள்ளாம போயிட்ட? கார் எடுத்துட்டு தான் போனேன். ஜஸ்ட் அரவுண்ட். இந்த பாட்டில முடிச்சிடலாம். ஜாயினஸ் வேண்டாம். என்னடா 3 பேருக்கு தான் சாப்பிட்டேன், அதுக்குள்ள ஏறிடுச்ச? எஸ், எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. நான் போய் படுத்துக்கிறேன். பாஸ்கர், டின்னர் ரெடி, சாப்பிட்டு போய் படுத்துக்க. எனக்கு பசி இல்லை, சாப்பாடு வேண்டாம். ஏண்டா பாஸ்கர் ஒரு மாதிரியா இருக்கா? அவன் சில சமயங்கள்ல இப்படித்தான்டா, 200 பேக்கு போட்டா நம்ம லெவலுக்கு வந்துருவான். நீ கவலைப்படாத, இத காட்டியே அவனை நான் கூட்டிக்கிட்டு வரேன். இடி பயங்கரமாக சப்திக்கிறது. இந்த விபரீத சூழ்நிலைக்கு நான் பலியாகிறேன். எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி என் வாழ்க்கையில் தைரியின் இந்த பக்கத்திலே கரைபிடிந்து விட்டது. மாதவாய நமः. ஓம் கேசவாய நமः. ஓம் ஸ்ரீ கோவிந்தாய நமः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமः. ஓம் தாமோதராய நமः. ஓம் பத்மநாபாய நமः. ஓம் மதுசூதனாய நமः. ஓம் கிருஷ்ணயே நமः. பாஸ்கர், இன்னும் குளிக்கலையா? ஷேவ் கூட பண்ணிக்கல? என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்லடா. ஆபீஸுக்கு போன் பண்ணு, 2 நாளா வரலையாமே. பொறுப்பான உத்தியோகத்துல இருந்துகிட்டு லீவ் லெட்டர் கூட அனுப்பலையாமே. லீவ் லெட்டர் அனுப்பலையா? மறந்து போயிருப்பேன். உன்னை சொல்லி குத்தமில்லடா, உன்னை மோகினி பிசாசு பிடிச்சு ஆட்டுது. ராமு, கொடைக்கானல்ல இருந்து வந்ததுல இருந்து என் மனசு சரியில்லை. அதோட ஆரம்பிச்சிட்டியா? ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அதோட அதை மறந்து தொலையண்டா. முடியலையடா. நான் ஒண்ணு செய்யலான்னு இருக்கேன். நேரா கொடைக்கானல் போய் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு
அன்னைக்கு நடந்த அந்த கொடுமையான சம்பவத்துக்கு நான் தான் காரணம் சொல்லி கொடைக்கானலுக்கு போனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட போய் நான் தான் உன்னை கெடுத்தேன்னு சொன்னா பலாருன்னு கன்னத்துல அறதான் விழும். ஏய், எந்த பொண்ணாவது தான் கெட்டு போயிட்டேன்னு ஒத்துப்பாளரா? உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அதை நான் தான் மாத்தணும். பாரு, போய் ஷேவ் பண்ணி குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புடா. இந்த போட்டோ பாருங்க. நல்ல குடும்பம், பெரிய கம்பெனில வேலையில இருக்காரு. படிப்பு எம்ஏ. நீங்க ஆசைப்பட்டா மாப்பிள்ளை வீட்டோடயே வச்சுக்கலாம். அப்போ நீங்க புறப்படுங்க. நான் என் பொண்ணோட சம்மதத்தை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். வணக்கங்க. திவ்யா, இங்க வாமா. இந்த போட்டோ பாரு. எம்ஏ படிச்சிருக்கானா, பெரிய வேலையில இருக்கானா. இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். நல்லா யோசனை பண்ணி உன் அபிப்பிராயத்தை சொல்லுமா. டேக் யுவர் ஓன் டைம். ஏண்டா மணி? ஐயா, திவ்யா அண்ணன் வரல? இன்னும் வரலீங்க. மணி ஒன்னாச்சு. கார் எடுத்துக்கிட்டு எங்க போயிருப்பா? வனஜாவாம்மா, நான் திவ்யா ஃபாதர் பேசுறேன். திவ்யா வந்தாளாங்க? வரலையா? சரி, இதான் டாக்டர் என் பிரச்சனை. என் நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்ப நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஓ, வாங்க செக்அப் பண்ற. பத்மநாபன் ஹியர். உங்க மிஸ்ஸஸோட திவ்யா ஏதோ ஷாப்பிங் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அங்க வந்தாளா? வரலையா? மேடம், நீங்க ஒரு குழந்தைக்கு தாயாக போறீங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். உங்களுக்கு தெரியாம உலகத்துல பல காரியங்கள் நடக்குது. உங்களுக்கு சேல்ஸ் மேனேஜரா ப்ரமோஷன் கொடுக்க போறதா மேலிடத்துல பேச்சு அடிப்படுது. அதனாலதான் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். ஒரு வருஷமா ப்ரமோஷன் கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. என்ன, என்னோட டேலண்ட்ஸ் இங்க யாருக்குமே புரியறது இல்ல. டாடி, காலையில இருந்து எங்கம்மா போயிருந்த? மதுரைக்கு. மதுரைக்கா? லேடி டாக்டர் பார்க்க போறேன். என்னம்மா உடம்புக்கு? அது தெரிஞ்சுக்கத்தான் போனேன் டாடி. திவ்யா, டாடி, நான் பாவம் செஞ்சிருக்கேன் டாடி. வாட்? என்னம்மா சொல்ற? சொன்னா நீங்க அதிர்ச்சி அடைய மாட்டீங்களா? திவ்யா, உனக்கு என்னம்மா ஆச்சு? லேடி டாக்டர் என்ன சொன்னா? Tell me. நான் ஒரு குழந்தைக்கு தாயாக போறேன்னு சொன்னேன். டாடி, 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 தாயாக போறியா? நீயா? என் திவ்யாவா? கல்யாணம் இல்லாம, கணவன் இல்லாம, கழுத்துல தாலி இல்லாம, வாட் இஸ் திஸ்? டாடி, சொல்லுமா, நீ யாரையாவது காதலிச்சியா? அவசரப்பட்டு ஏதோ ஒரு வேகத்துல? டாடி, என்ன நம்புங்க,
நான் சொல்றத கேளுங்க. சத்தியமா நடந்தது இதுதான். ஒரு நாள் நான் மழையில நினைச்சு வந்தேனே, அன்னைக்கு சாயந்தரம் மணி 7 இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வர்றப்போ அந்த இருட்டுல இந்த கொடுமைய செஞ்ச அந்த பாவி முகத்தை கூட என்னால பார்க்க முடியல. படிச்ச பொண்ணா இருந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் அக்கறையா செய்வா. அப்படித்தான் இருக்கணும். நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா அப்படி பொண்ணு அரை சொல்லுங்க. இவதான் என் மக வசந்தி. முதல்ல மாப்பிள்ளைக்கு கொடுமா, அவன் தான் முக்கியம். எனக்கும் கொடுக்கலாம், தப்பு இல்ல. நமஸ்காரம் பண்ணிக்கமா. பொண்ணு பிஏவா பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ். அப்ப நிச்சயமா நல்லா சமைக்க தெரியும். இத பாருமா, பையனுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம், நீதான் நல்லா பாத்துக்கணும். டேய், நீ பொண்ணை பாருடா. டேய், பொண்ணு எப்படி வழக்கமா எல்லாரும் சொல்ற மாதிரி ஊருக்கு போய் லெட்டர் எழுதணும்னு எங்களால சொல்ல முடியாது. காரணம் நாங்களும் உள்ளூர் தான். பையனை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வந்து சொல்றோம். என்னம்மா சரிதானே? எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்கும் வீட்டுக்கு போய் குடும்ப ஜோசியரை கலந்துக்கிட்டு சொல்லி அனுப்புறோம். நான் ஒருத்தர் எதுக்கு இருக்கிறேன்? நடையா நடந்து விவரத்தை தெரிஞ்சுட்டு வந்துட மாட்டேன். வாங்கம்மா. திவ்யா, உன் வேதனை எல்லாம் தனியா உட்கார்ந்துகிட்டு கண்ணீர் விடுறதுனாலயே தீந்துட போதாமா? வாமா, வீட்டுக்கு போலாம். சொல்லுங்க டாடி, என்ன மனப்பூர்வமா மன்னிச்சிட்டீங்களா? நீ என்னமா தவறு செஞ்ச? உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் செஞ்ச பாவம் உன்னை பாதிச்சிருக்கு. உங்களோட நிறைய பேசணும். உட்காருங்க டாடி. என் மேல உங்களுக்கு இருக்கிற அன்பும் பாசமும் என்னைக்கும் குறையாது இல்லையா? எனக்கு இருக்கிற ஒரே செல்வம் பற்று பந்தம் நீ ஒருத்திதானம்மா. தேங்க்ஸ் டாடி. தகப்பங்கிட்ட மகன் நன்றி சொல்லணுமா? திவ்யா, உனக்கு ஏற்பட்ட கொடுமையை நீயும் நானும் மறந்துடுவோம். இந்த உலகத்துக்கே அது தெரியாம போகட்டும். நீ புது வாழ்க்கை ஆரம்பிக்கணுமா? மெட்ராஸ் போய் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காமிச்சு. டாடி ப்ளீஸ். நான் அதுக்கு தயாரா இல்ல. நான் ஒரு குழந்தைக்கு தாயா வாழ முடிவு பண்ணிட்டேன். ஆனா நீ ஒருத்தனுக்கு மனைவியா இல்லையே. அந்த பாக்கியத்துக்கு நான் அருகதை இல்லையே. ஏம்மா அப்படி சொல்ற? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க என்னால முடியுமா? நான் செஞ்சு காமிக்கிறேன். மன்னிக்கணும். உங்க செல்வத்தை காட்டி செல்வாக்க உபயோகிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணிடலாம். ஆனா எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கேன். உண்மையை மறைச்சு இன்னொருத்தரையும் ஏமாத்தி என்னையும் ஏமாத்திக்க நான் தயாரா இல்லை டாடி. திவ்யா, அதிர்ச்சி அடையாம கேளுங்க. எனக்கு பிறக்க போற குழந்தைய
சீரும் சிறப்புமா வளர்க்கறதுலயே என்னால மகிழ்ச்சியா வாழ்ந்துட முடியும். என்னம்மா சொல்ற? இந்த முடிவுல இருந்து என்ன மாத்தாதீங்க டாடி. லெட்ஸ் கோ ஹோம்.